السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى عز وجل في القرآن الكريم: وما الحياة الدنيا لعب ولهو وإن الدار الآخرة لهو الحيوان لو كانوا تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான பெருமக்களே, இவ்வுலகில் அல்லாஹு தஆலா நமக்கு பல சிறப்புகளை தந்திருந்தாலும் இந்த உலகில் வாழுவதற்கான வாழ்க்கைக்கான தேர்வுகள், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் உணர்ந்து வாழுகிறோம் என்பதை நம்மிடத்தில் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். முழுமையாக சொல்ல போனால் வாழ்க்கைக்கான வெற்றியும் தோல்வியும் நாம் எதை வைத்து கருதுகிறோமோ அது நம் எண்ணத்திடத்தில் அல்லாஹு தஆலா விட்டு வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை திருமறையில் ஏராள இடங்களில், அதிகமான இடங்களில் இறைவன் பேசுகின்ற வார்த்தைகளில் அதை மிகவும் உணர்த்துகின்ற வகையில் பேசுகின்ற ஒரு ஆயத் இப்படி இருக்கிறது: வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஅிபுன் வலஹு. இவ்வுலகம் என்பது ஒரு கேளிக்கையாகவும் ஒரு விளையாட்டாகவும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை என்பதாக இறைவன் சொல்லுகிறான். வ இன்னத்தாரல் ஆখিরাত லஹியல் ஹயவான். நீங்கள் வாழுவதற்கான சிறந்த இல்லம், சிறந்த வாழ்க்கை என்பது அது மறுமைக்கானதாக மட்டுமே இருக்கிறது என்பதை இறைவன் சுட்டி காண்பித்து ஒரு ஆயத்தை இறைவன் திருமறையில் பேசுகிறான். இதே கவனத்தை கொண்டு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுகிறார்கள்: லவ் கானத்தித் துன்யா. இறைவன் ஒருவேளை இந்த உலகத்திற்கென்று ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும், அதற்கென்று ஒரு மகோந்தரம் இருக்க வேண்டும் என்று இறைவன் நாடி இருந்தால், தஅதிலு ஃபீ ஜனாஹி புஉலத்தின், ஒரு கொசுவினுடைய இறகுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை இறைவன் இந்த உலகத்திற்கு வைத்திருந்தால், இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஷுர்பத்திமாய், ஒரு மிடறு தண்ணீரை கூட அவர்கள் அறிந்திருப்பதற்கான வாய்ப்பை இறைவன் தந்திருக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீஸ் ஆதாரபூர்வமாக தெரிகின்றது. சங்கையான பெருமக்களே, நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நமக்கான வெற்றியும் நமக்கான தோல்வியும் நாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உலகத்தில் எவன் வெற்றி பெற்றான் என்பதை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம் என்று சொன்னால், ஒருவருடைய வாழ்க்கையினுடைய கடைசிக்கு போகின்ற பொழுது அவருடைய மதிப்பும் அவருடைய பொருளாதாரமும் அவருடைய புகழும் ஓங்கி இருந்தால், சுருக்கமாக சொன்னால் அதிகமாக பணம் வைத்திருந்தால் அவர் வெற்றி பெற்றவராகவும், வாழ்க்கையில் அதிகம் சாதித்தவராகவும் புகழப்படக்கூடியவராக இருந்தால், உலக மக்களால் அவர் பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருந்தால் அவரை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நாம் காண்கிறோம். பணம், பொருளாதாரம், அந்தஸ்து என்பதை வைத்து ஒரு மனிதனுடைய கடைசி வாழ்க்கையில் இவனெல்லாம் வெற்றி பெற்று விட்டான் என்பதாக ஒரு எல்லையை வைத்திருக்கிறோம். ஒருவேளை 20 வருடத்திற்கும் மேலாக வெளிநாடுகளில் வாழ்ந்துவிட்டு எதையும் சேர்க்காமல் வந்துவிட்டால் அவனை வாழத் தெரியாத ஏமாளியாக, வாழ்க்கையில் தோற்று போனவனாக, இந்த ரிசுக்கை பெற தெரியாத ஒரு அவலநிலைக்கு அவனை ஆளாக்கக்கூடியவனாக நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமறையில் இறைவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது: யர்ஸுகு லிமன் யஷா. ஒரு மனிதனுக்கு இதை கொடுக்க வேண்டும், இந்த பொருளாதாரமும் இந்த ரிசுக்கும் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை இறைவன் வைத்திருக்கிறான். அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது.
இன்னமும் தெளிவாக சொல்ல போனால், உலகத்தில் முயற்சி எடுக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய எல்லாரும் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும், பொருளாதாரத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு கட்டத்தை இறைவன் வைத்திருந்தால், இந்த உலகத்தில் அதிகம் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா கல் உடைக்கக்கூடியவர்கள் தான் இருக்கணும். எனவே நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கல் உடைத்து அவர்களுடைய வேர்வைகளை சிந்தி அவ்வளவு தூரம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் காசுபடங்கள் சேர வேண்டும் என்கின்ற ஒரு நியதியை இறைவன் வைத்திருந்தால், இந்த உலகில் ஆக பெரும் பணக்காரர்களாக கல்லுடைப்பவர்கள் இருக்க வேண்டும். சில பேரினுடைய ஒரு நாளினுடைய வருமானம் சில பேரினுடைய ஒரு வருட வருமானமாக இருக்கிறது. இங்கு இறைவன் எப்படிப்பட்ட வெற்றியை வைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமோ ஒரு மனிதனுடைய சொகுசு வாழ்க்கையோ கடைசி நேரங்களில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸோ இதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் மிக வெட்ட வெளிச்சமாக பேசுகின்ற திருமறையில் இப்படி சொல்லுகின்றான், அது ஒன்றும் இல்லை என்பதாக. இதெல்லாம் வெற்றியே இல்லை என்பதாக இறைவன் ஒற்றை வார்த்தையில் பேசுகிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நீண்ட பயணத்தில் பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட பயணத்தில் நாவுகள் எல்லாம் வறண்டு போகிறது. ஒரு மரத்தின் அடியில் இளைப்பாறுவதற்காக இறங்குகிறார்கள். இறங்குகின்ற நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல இறங்குறாங்க. அவர்களுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க. இறங்குகின்ற நேரத்தில் அவர்களுடைய இரு தோள் புஜத்தின் மீது கையை வைத்து பெருமானார் ஒரு உலுக்கி விட்டு பேசுகிறார்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இப்னு உமரே, இந்த உலகத்தில் நீ வாழுகின்ற காலங்களில் ஒரு முசாஃபிரை போன்று, ஒன்றும் இல்லாதவன் ஒரு நீண்ட பயணத்திற்கு வரக்கூடியவன் எதை சேகரித்து வைப்பானோ அந்த சேகரிப்பை போல உன் வாழ்க்கையில் நீ பொருளாதாரத்தை சேகரித்து வை. உன் வாழ்க்கைக்கான தேவையை அப்படி ஆக்கிக்கொள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் வஅபிருஸ் ஸபீல். வழிபோக்கர்களை போன்று உன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக்கொள். காரணம், ஒரு நீண்ட பயணத்தில் நாம் இளைப்பாறக்கூடிய இந்த மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய இளைப்பாறுதலை போன்றுதான் மறுமைக்கான பயணத்தில் இந்த உலக வாழ்க்கையும் ஒரு இளைப்பாறுவதற்கான இடைவெளியை தவிர இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்து ஜெயிப்பதற்கான அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இது அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக பேசுகிறார்கள். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். சங்கையானவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வறுமையில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கான வழி இல்லாதவர்களோ அல்லது நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் தோற்று போனவர்கள் தோல்வியானவர்கள் என்று எதையெல்லாம் பேசுகிறோமோ அவர்களும் கபரில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் கபரில் முடிகிறது. இங்கு யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள், கோலுச்சினார்கள், புகழை சேர்த்தார்கள் என்று யாரெல்லாம் பார்த்தோமோ அவரும் கபரில் தான் இருக்கிறார்கள். இங்கு வாழ்க்கைக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இது உலகம் சார்ந்ததில் அல்ல என்பதை இறைவன் மிகவும் வெளிப்படையாக திருமறையின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்கள், சஹாபிகள் வறுமையை கேவலமானதாக இருந்தால், ஒருவேளை வறுமை ஒரு கேவலமான விஷயமாக இறைவன் ஆக்கியிருந்தால் பெருமானாருக்கு வறுமையை அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பெருமானார் நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையில ஒரு பேரித்தம்பழம் கீழே கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேரித்தம்பழத்தை எடுத்துட்டு சொன்னாங்க, அனஸே, இந்த பேரித்தம்பழத்தை உண்ணுவதற்கான பசி என்னிடத்தில் இருக்கிறது. கீழே கிடக்குது, ஒரு குப்பையில் கிடக்கக்கூடிய அளவிற்குள்ள பேரித்தம்பழம். பெருமானார் கையில் எடுத்து சொல்லுகிறார்கள், இந்த பேரித்தம்பழத்தை உண்ண வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிறது, அந்த அளவுக்கு எனக்கு பசி இருக்குது. ஒருவேளை இந்த பேரித்தம்பழம் வந்த வகை அதனுடைய காசு ஜகாத்திலிருந்து வந்ததாக இருக்குமோ அல்லது ஏதாவது ஒரு ஹராமிலிருந்து வந்ததாக இருக்குமோ என்கிற ஒரே காரணத்தினால் இந்த பேரித்தம்பழத்தை நான் கீழே போட்டு விட்டு போகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சங்கையானவர்களே, ஒருவேளை வறுமை என்பது ஒரு அசிங்கமான விஷயமாக இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியவர்கள் ஏளனமாக பார்க்கக்கூடிய விஷயமாக வறுமை இருந்திருந்தால் கண்டிப்பாக பெருமானாருக்கு வறுமை இருந்திருக்காது. உலகத்தில் ஆகச்சிறந்தவர்களாக கைலத்தில் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஆனா சஹாபிகளுடைய வாழ்க்கையில் நிரம்ப சஹாபிகள் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்ததற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இவர்கள் வாழ தெரியாத, அவர்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு வெள்ளந்திக்காரர்கள் என்ற அர்த்தம் அல்ல. இவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற அளவிற்கு, நேசிக்கின்ற அளவிற்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடனிருந்த அளவிற்கு அவர்களுக்கு வருமானம் சேர்க்கின்ற அந்த திறனும் இருக்கத்தான் செய்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உடனிருந்த சஹாபிகள் ஆக முக்கியமான ஒரு சஹாபியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் சொல்ல வேண்டும். நிரம்ப ஹதீசுகள், இந்த மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கு ஆக காரணமாக இருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி வரலாற்றில் குறிப்பிடுவார்கள், அவர்களுக்கு கீழாடை மட்டும்தான் இருக்கும். கீழாடையே அவர்கள் கொஞ்சம் உயர்த்தி மேலாடையும் சேர்த்து அவர்கள் போட்டுக் கொள்வார்கள்.
ஒரே ஆடையை இரு ஆடையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதாக வரலாற்றில் வருகிறது. ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள், அந்த திண்ணை தோழர்கள் யாருன்னு சொன்னா, பெருமானார் இந்த மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பேசுகின்ற பொழுது அதை எழுதி வைக்கக்கூடிய, மரணம் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய சஹாபிகளாக இருந்தவர்கள் தான் அந்த திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை தோழர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எழுதுறாங்க, ஒரு நேரத்தில் நாங்கள் ரொம்ப கடுமையான பசியில் இருந்தோம், பெருமானாருடைய வீட்டு கதவை தட்டினோம். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உண்ணுவதற்கு 2 பேரித்தம்பழங்களை கொடுத்தார்கள். 2 பேரிச்சம்பழங்களை கொடுத்தாங்க. இந்த 2 பேரிச்சம்பழங்களை எல்லா சஹாபிகளும் வாங்கி உண்ணத் தொடங்கினார்கள். நான் ஒரு பேரித்தம்பழத்தை உன்றுவிட்டு இன்னொரு பேரித்தம்பழத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவனிச்சுட்டு கேட்டாங்க, என்ன அபூ ஹுரைரா, கடுமையான பசியில வந்தீங்க, ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு இன்னொரு பேரித்தம்பழத்தை அப்படியே நீங்க பாக்கெட்ல வைக்கிறீங்களா, என்ன காரணம்னு சொல்லி. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இருக்கின்ற இதே நிலைமையில் வறுமையில் தான் என் தாயும் இருக்கிறார். எனவே எனக்கு ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு பேரித்தம்பழத்தை என் தாய்க்கு கொண்டு போய் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதையும் நீங்களே சாப்பிடுங்க, இன்னும் 2 தர அது உங்க தாய்க்கு கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. சங்கைக்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சஹாபிகள் உணர்ந்து வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருமானார் வஃபாத் ஆகுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில், இரவு நேரத்தில் என் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு சமைப்பதற்கு உணவு இல்லைன்னு சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த உணவை சமைப்பதற்கான அடுப்பெரிப்பதற்கான எண்ணெய் இல்லாமல் இருந்தது என்பதாக சொல்றாங்க. அந்த எண்ணெயை கூட என் வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் இருந்த அன்சாரி தோழிகளிடத்திலிருந்து நான் கடன் வாங்கி அந்த இடத்தில் நான் அடுப்பை எரிய வைத்து சமையல் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவு கொடுக்கப்பட்டது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் ஏழ்மையும் வறுமையும் பெருமானார் காட்டி தந்த ஒரு வாழ்க்கை வரலாறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் எதில் வெற்றி இருக்கிறது? இந்த உலகத்தினுடைய ஹகீகத்து துன்யா என்பதாக சொல்லுவார்கள். உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து வாழ்வதுதான் உண்மையான முஃமின்களுக்கான அடையாளம் என்பதாக சொல்லப்படும். அபூதர் கிஃபாரி என்கின்ற சஹாபி ஒரு பயணத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வீட்டுக்கு போனப்ப, நீங்க கட்டு சாதம் எடுத்துக்கொண்டீர்களா, நீங்கள் கட்டு சாதங்களை பயணத்தின் நீண்ட தூரம் போறீங்க, என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அபூதர் கிஃபாரியை பார்த்து பெருமானார் கேட்பாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்லுவாங்க, தேவைக்கான தண்ணீரை எடுத்துக்கொண்டேன், தேவைக்கான பயணத்திற்கான துணிகளை எடுத்துக்கொண்டேன், தேவைக்கான உணவை எடுத்துக்கொண்டேன் என்று அதை காண்பித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதை பத்தி கேட்கலன்னு சொன்னாங்க. நான் கேட்டது நாளை மறுமைக்காக நீ என்ன கட்டு சாதத்தை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதை மையமாக கொண்டுதான் நான் உடத்தில் கேட்கிறேன் என்பதாக அபூதர் கிஃபாரியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. சங்கையான பெருமக்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்பதை பெருமானார் நிர்மாணிக்கிறார். மிகவும் சுருக்கமாக வரையறுக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும் உஸ்மானுல் கனி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனாகவும் ஆகப்பெரும் சஹாபிகளில் 4 சஹாபிகளில் ஒரு சஹாபியாக பார்க்கக்கூடிய உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு ஏன் கனிங்கிற அந்த பேர் வந்துச்சு? வரலாற்றில் அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனுங்கிறதுக்காக அந்த ஒரு பட்டத்தை கொடுக்கப்படவில்லை. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள், அதனால் அவங்க கனிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன் அவர்களுக்கு கனி என்கிற பட்டம் என்பதை நான் கடைசியில் சொல்லுகிறேன். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு அகதிகளாக வந்த நேரத்தில், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு அவர்கள் வந்த நேரத்தில் மதீனாவில் ஆகப்பெரும் பஞ்சமாக இருந்தது, தண்ணீர் இல்லாத வறட்சியாக இருந்தது. பெருமானார் வீட்டு பெண்களும் சரி, வந்த சஹாபிகளுடைய பெண்களும் சரி, தண்ணீர் குடிப்பதற்குன்னு தண்ணீர் அங்க கிடையாது. ஏன்னா அவ்வளவு வீடு சொத்துகள் தோட்டம் துறவெல்லாம் விட்டு விட்டு பெருமானாருடைய ஒற்றை வார்த்தைக்கு எல்லாம் இணங்கி மதீனாவிற்கு வந்த நேரத்தில் மதீனாவில் வசந்தமான சூழல்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த பெண்கள் எல்லாம் தண்ணீரை பிடிப்பதற்காக ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போனால் என்கின்ற ஒரு கிணறு இருந்தது, ஒரு யூதனுக்கான கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் மட்டும்தான் தண்ணீர் இருந்தது. இந்த பெண்கள் எல்லாம் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கிருக்கிற கிணற்றில் தண்ணீரை பிடித்தால்தான் அந்த வீட்டுக்கான தண்ணீரை அவர்களால் அருந்த முடியும். அப்படி ஒரு நிலை இருந்தது. அப்படி அந்த யூதன் யோசிக்கிறான், இவ்வளவு வறுமையில் வந்திருக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிணற்றில் இருந்து அள்ளுகின்ற ஒவ்வொரு குடத்திற்கும் ஒரு காசு என்று நிர்ணயிப்போம் என்பதாக சில திர்ஹங்களை நிர்ணயிக்கிறார். வந்ததை லாபமா நினைச்சுக்கிட்டு அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் கிணற்றில் தண்ணீர் பிடிக்க வருகிறார்கள் அதெல்லாம் காசாக மாற்றுகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிகவும் உருக்கமான நிலையில, அந்த கஷ்டமான சூழல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே ஏறி சஹாபிகளுக்கு மத்தியில் பேசினார்கள். பிஅரு மஊனாவை என் சமூகத்திற்காக யார் வாங்கி தருகிறாரோ அவருக்கு நாளைக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறி பேசுகிறார். சஹாபிகள்ல உஸ்மான் ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க, அந்த யூதனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். போய் கேட்கிறாங்க, இந்த பிஅரு மஊனா உன்னுடைய கிணறு எனக்கு தர வேண்டும், அது எவ்வளவு திருகமாக இருந்தாலும் நான் தந்து விடுகிறேன் என்பதாக. இவன் இப்பொழுதுதான் விலை பேச ஆரம்பிக்கிறான், நான் தரமாட்டேன் என்பதாக. எனவே அடுத்த நாளும் உஸ்மான் ரலியல்லாஹு வராங்க, வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது, கேட்கிறாங்க, எப்படியாவது இந்த கிணற்றை தந்துவிட வேண்டும் என்பதாக. அவன் முழுமையாக தருவதற்கு அவன் மனம் மறுக்கிறது. ஏன்னா இதை வச்சு நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அந்த யூதனுக்கு இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, முழுசா அந்த கிணறை தர வேண்டாம், ஒரு நாள் அந்த கிணற்றை நீ பயன்படுத்திக்கொள், இன்னொரு நாள் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், உரிமையில் பாதி பாதியை நாம் எடுத்துக்கொள்வோம், அப்படி என்றால் எவ்வளவு திருகம் வேண்டுமோ கேள், அவ்வளவு நான் தருகிறேன் என்பதாக அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஒரு நாள் அந்த யூதனுக்கு, ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாற்றில் வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணற்றினுடைய ஒப்பந்தத்தை முடித்ததற்கு பின்னால் நேராக பெருமானாரிடம் போய் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு சொல்லுகிறார்கள், ஒரு நாள் அந்த யூதனுக்கான நாள், இன்னொரு நாள் எனக்கான நாள், என்னுடைய நாளில் நீங்கள் மக்கள் அனைவரும் நீங்கள் சென்று தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அத்தனையும் வக்ஃபாக செய்கிறேன், அத்தனையும் இந்த பூமிக்கு நான் எழுதி வைக்கிறேன், மக்களுக்காக கொடுத்து விடுகிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு நாளுக்கு நீங்கள் எடுக்கின்ற தண்ணீரை 2 நாளுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் அவனுடைய நாளாக இருக்கிறதுனால 2 நாளுக்கான தண்ணீரை ஒரே நாள் எடுத்துக்கோங்க, இது எனக்கான வக்ஃபாக நான் இதை அழித்து விடுகிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு கொடுக்கிறாங்க. வரலாற்றில் வருகிறது, அந்த யூதன் அவனுக்கான நாளில் காசு பெற்று தண்ணீரை கொடுப்பதற்காக அவன் இருக்கிற பொழுது யாருமே தண்ணீர் பிடிக்க வரல. கடைசியாக அந்த யூதன் உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து கதவு தட்டி கொடுக்கிறான், முழு கிணத்தை நீங்களே வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் திருகங்களை மட்டும் கொடுத்தா போதும். முழு கிணறு வாங்கப்படுகிறது, இந்த மார்க்கத்திற்காக வக்ஃப் செய்யப்படுகிறது. நீங்கள் வரலாற்றில் பார்க்க வேண்டும், இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கிறது. மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கத்தான் செய்கிறது. அந்த கிணற்றில் வருகின்ற அந்த தண்ணீர் இன்றும் வத்தாமல் இருக்கிறது. 1400 வருடங்களாக அந்த கிணற்றில் வருகிற தண்ணீரை கொண்டு மக்களுக்கு இன்னமும் அந்த தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு தண்ணீர் பாஸ் பண்ணுது, அந்த தண்ணீரை கொண்டு பயன்பெறுகிறார்கள். அந்த கவர்மெண்ட் சவுதி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், அந்த தண்ணீரில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த வருமானத்தை ஒரு பேங்க்ல போடுது, அதற்கு பின்னால் ஒரு ஹோட்டல் கட்டப்படுகிறது, அதற்கு பின்னால் ஒரு ஷாப்பிங் மால் கட்டப்படுகிறது. இதிலிருந்து வருகின்ற வருமானம் மட்டும் ஒரு வருடத்திற்கு 50 மில்லியன் திர்ஹம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 50 மில்லியன் திர்ஹத்தையும் ஆப்பிரிக்காவில் வாழுகின்ற ஏழை பிள்ளைகளுக்கு உணவுகளுக்கும் கல்விக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, நாம் உணர வேண்டும், உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்த நோக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இப்பொழுது எங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னவர், தன்துரு நஃப்ஸு மா கத்தமத் லிகதின், நாளைக்கென்று நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார். சங்கையான பெருமக்கள், இந்த வாழ்க்கை தான் உண்மைக்கான வெற்றிக்கான வாழ்க்கை. நீங்கள் இன்னமும் சொல்ல போனால், ஒரு ஹதீஸ்ல சுவாரஸ்யமாக இப்படி ஒரு ஹதீஸ் வரும். அபூ தஹதா என்கின்ற ஒரு சஹாபி ஒது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உள்ள பெருமானார்ட்ட ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிப சஹாபி, அனாதை சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் என் வீட்டிற்கான மதில் சுவரை கட்டி கொண்டிருக்கிறேன், ஒரு காம்பவுண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கட்டி கொண்டிருக்கிற சுவருக்கு பக்கத்து வீட்டுக்காரருடைய மரம் ஒன்று அருகில் இருக்கிறது. அந்த மரம் என்னுடைய சுவற்றை கட்ட முடியாமல் அது தடுத்து என்னுடைய சுவற்றுக்கு மேல் வளர்ந்து கிடக்கிறது. எனவே அதை அவர்கள் வெட்டச் சொல்லுங்கள், என்னுடைய சுவற்றை நான் மேலே எழுப்ப வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்காக அந்த இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு பேசுகிறார்கள், உன்னுடைய மரத்தை வெட்டிவிடு, அதற்கு பதிலாக சொர்க்கத்தின் நாளைக்கு ஒரு மரம் உனக்கு நான் தருவதற்கு வாக்களிக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த மனுஷருக்கு என்னவோ அதனை ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஃபாபா, அவர் மறுத்து விட்டார், எனக்கு வேணான்ட்டார். அவர் போகின்ற அந்த சம்பாஷணைகள், அங்கு நடைபெற்ற உரையாடல்களை ஒளி செய்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்த அபூ தஹதாங்கிற அந்த சஹாபி பெருமானார்ட்ட நேரம் வராங்க. யா ரசூலல்லாஹ், அவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை போன்று எனக்கும் அந்த ஒற்றை மரத்தை நாளை மறுமையில் எனக்கு சுவர்க்கத்தினுடைய மரத்தை எங்களுக்கு நீங்கள் தருவீர்கள் வாக்களிங்கன்னு சொல்லுங்க, நான் அந்த ஒற்றை மரத்தை அவரிடத்திலிருந்து விலை பேசி வாங்கி தருகிறேன் என்பதாக அந்த சஹாபி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். நேரம் அந்த அபூ தஹதாங்கிற சஹாபி, நீங்கள் வரலாற்றில் படித்து பார்க்க வேண்டும், அந்த அபூ தஹதாங்கிற சஹாபி நேரம் அந்த சஹாபியோட வீட்டுக்கு போறாங்க. போய் நேரா எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், இந்த ஒற்றை மரத்தை எனக்கு தான்,
சுவர்க்கத்திற்கு பெருமானார் வாக்களித்த இந்த ஒற்றை மரத்தை எனக்கு தான், அதற்கு பதிலுக்கு என்னிடத்தில் 6 தோட்டங்கள் இருக்கிறது, 6 பேரித்தம்பழ தோட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தோட்டத்திலுமே ஒவ்வொரு தோட்டத்தில் 100 மரங்கள் இருக்கிறது. பேரித்தம்பழங்கள் மரங்கள் ஒவ்வொன்றும் 100 இருக்கிறது. ஒவ்வொரு தோட்டத்திலும் 6 தோட்டங்களிலும் ஆறுகள் இருக்கிறது. மதுரமாக ஓடக்கூடிய நீர் கொண்ட ஆறுகள் இருக்கிறது. இது எல்லாம் வைத்துக்கொள், 600 மரங்கள், 6 ஆறுகள் எல்லாம் வைத்துக்கொள். ஏன், அந்த 6 தோட்டங்களுக்கு மத்தியில் தான் நான் வாழுகின்ற வீடும் இருக்கிறது, மாளிகையும் இருக்கிறது. அதையும் எடுத்துக்கொள், எனக்கு அந்த ஒற்றை மரத்தை நீ தர வேண்டும் என்பதாக இந்த சஹாபி அவர்கள் முன்வைக்கிறார். உடனே அவர் ஒற்றுக்கொள்கிறார். எவருக்கு தான் இந்த ஆசை இருக்காது, அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார். பெருமானாரிடம் நேராக வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அந்த ஒற்றை மரத்தை வாங்கிவிட்டேன், இப்பொழுது அந்த சஹாபிக்கு அதை கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, ஆயிரக்கணக்கான மரங்கள் உங்களுக்காக இங்கு நடவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக சுபச்சோபனத்தை ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. இந்த அபூ தஹதாங்கிற சஹாபி வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் அதுவும் தோட்டத்தில் தான் இருக்குது வீடு. வீட்டிற்குள் போவதற்கு மனம் வராமல் அபூ தஹதாங்கிற சஹாபி வீட்டினுடைய அந்த வாயில் நின்றுட்டு மனைவி மக்கள் எல்லாரையும் வெளியே வர சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு செய்திகளை சொல்லுகிற, எல்லாத்தையும் வித்துட்டேமா, எந்த வார்த்தையுமே அவர்கள் சொல்லவில்லை, எல்லாத்தையும் விற்று விட்டேன் என்பதாக பேசுகிறார்கள். உடனே அந்த மனைவி என்ன கேட்டு இருப்பார்கள், எப்படி வித்தீங்க, எதுக்காக வித்தீங்கன்னா கேட்கல, யாருக்கு வித்தீர்கள் என்பதாக கேட்டார்கள். நான் அல்லாஹ்விற்காக கொடுத்து விட்டேன். ரபிஹல் பை, இந்த வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது என்பதாக அந்த மனைவி பேசிவிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸ் முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், இந்த வாழ்க்கையில் எதில் வெற்றி இருக்கிறது? இது போன்ற ஏக்கச்சக்கமான ஏராளமான சம்பவங்கள் நமக்கு படிப்பனையாகவும் சஹாபிகள் மூலியமாகவும் கிடைக்கிறது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரே போன்ற வாழ்க்கை அமைவது, எல்லாருக்கும் ஒரே போன்ற வாழ்க்கை கிடைப்பதற்கான அர்த்தம் அல்ல. ஆனால் வாழ்க்கைக்கான தருணத்தை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லாம் ஒரு நிமிடத்தில் முடிந்து போகக்கூடிய விஷயம்தான். சஹாபிகள் அதை உணர்ந்தார்கள், உளப்பூர்வமாக உணர்ந்தார்கள். வாழ்க்கையில் அதற்கான வெற்றிகளை அவர்கள் பெற்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுதான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அல்லாஹு தஆலா யார் வாழ்க்கை எப்படி மாற்றுகிறார் என்பதை, அது எந்த ஒரு ஆயத்தை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் என்பதாக, யுகல்லிபுல்லாஹுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் அல்லாஹ் தன் வசத்தில் வைத்திருக்கிறான், அது எப்படி வேணும்னாலும் அல்லாஹ் மாற்ற முடியும் என்கின்ற அந்த செய்தியை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுவாங்க. அது எழுதிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவங்க யாருன்னு சொன்னா காத்திபுல் வஹி, பெருமானாருக்கு குர்ஆன் இறங்கிய நேரத்தில் அந்த வஹியை எழுதக்கூடிய சஹாபியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. இவர்கள் சிறிய வயதிலிருந்தே பெருமானாருடன் இருந்தவங்க. ஆரம்ப காலத்தில் சிறிய வயதாக இருக்கிற நேரத்தில் பெருமானார்கிட்ட ஒரு அரசர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வாயில் இப்னு ஹுஸைர் என்கின்ற ஒரு சஹாபி ஒருவர், மிகப்பெரிய அரசர் ஒருவர் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருவார். வந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அதற்கான வேலைகளை செய்வார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்து அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சின்ன பிள்ளையா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இவருக்குன்னு ஒரு வீடு அடையாளம் காமிச்சு அந்த வீட்டில் போய் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஒரு கட்டளை போடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இந்த வாயில் இப்னு ஹுஸைர் என்கின்ற இந்த சஹாபியை அழைச்சுக்கிட்ட, ஒரு அரசராக இருந்தவர், ஒரு கம்பீரமாக அவருக்கான ரதமான குதிரையில் வந்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய அரசராக இருக்கிறார், பெருமானாரை சந்திக்க வந்திருக்கிறார். ஒரு அரசருக்கான பாணியும் ஒரு திமிரும் அவரிடத்தில் இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, இவங்க அந்த வீட்டை காண்பிப்பதற்காக கிளம்புகிறாங்க. கிளம்பி போவதற்கு அவர்கள் போகிற பொழுது பாலைவனத்தில் கடும் வெயிலாக இருக்கிறது, உஷ்ணமாக வெயிலாக இருக்கிறது. அந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அந்த வாயில் இப்னு ஹுஸைர்ட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய குதிரையில இடம் இருக்கிறது, நான் உங்க பின்னாடி உட்கார்ந்துக்கலாமா, நான் சின்ன பிள்ளை தானே, உங்க பின்னாடி நான் உட்கார்ந்துக்கலாமான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த வாயில் இப்னு ஹுஸைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த அரசருக்கான அந்த ஒரு கம்பீரமும் திமிரும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, முஆவியாவை பார்த்து சொன்னார் அந்த அரசர், என்னதான் நீ ஆசைப்பட்டாலும் உட்கார வைக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் என் அருகில் உட்காருவதற்கு உனக்கான அருகதை இல்லை, உனக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்பதாக, உன்னிடத்தில் அந்த அளவுக்கு ஒரு அருகதை இல்லை என்பதாக சொல்லி அவர்களை விட்டு விடுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. அவருக்கு வழிகாண்பிப்பதற்காக அந்த குதிரைக்கு பின்னால் நடந்து போகிறார்கள். போகிறவர்கள் கடுமையாக கால் சுடுகிறது. மறுபடியும் முஆவியா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்க போட்டிருக்கக்கூடிய செருப்பாவது எனக்கு தாங்க, அதை போட்டுக்கிறேன், எனக்கு கால் கடுமையாக சுடுகிறது என்பதாக சொன்ன பொழுது, அப்பொழுதும் அந்த அரசர் சொல்லுகிறார், நீ போடுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அதற்கான அருகதை உன்னிடத்தில் இல்லை,
நீ கேவலமானவன் என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த வாயில் பேசுகிறார். வேண்டுமானா இந்த ஒரு வாய்ப்பை வைத்துக்கொள், என் குதிரையினுடைய நிழலில் வேணா நீ நடந்து வந்துக்கொன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். வரலாறு கழிகிறது. அவருக்கான இடத்தை அவர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்களும் அப்படியே அந்த பயணம் விடைபெறுகிறது. 25 ஆண்டுகளுக்கு பின்னால் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம், எல்லார் காலமும் முடிஞ்சதற்கு பின்னால் 4 கலீஃபாக்களுக்கு பின்னால் ஒற்றை அரசராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த அரபுலகத்தையே அவர்களுக்கான ஆட்சிக்கான ஒற்றை அரசராக இருந்தார்கள். இந்த நேரத்தில் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி ஒற்றை அரசராக, அலி ஹிலாஃபத் ஆட்சிக்கு பின்னால் ஒரு பேரரசு பேர் மன்னராக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த நேரத்தில் ஒரு ஷாமுக்காக, ஷாம் தேசத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து கொண்டு வாயில் இப்னு ஹுஸைர் ஒரு கோரிக்கைக்காக அவர் ஒரு மனு எடுத்துக்கிட்டு வரார், அவருடைய நாட்டுடைய தேவைக்காக. ஆனா இங்க என்ன நடந்துச்சுங்கிறது 25 வருடத்திற்கு முன்னால் அவருக்கு அந்த ஞாபகமும் இல்லை. அரசவைக்குள் வந்த பொழுது யார் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிற பொழுது வாயில் இப்னு ஹுஸைர் வந்திருக்கிறார்ங்கிற செய்தி சொல்லப்பட்டது. நேரா வாயில் இப்னு ஹுஸைரை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வர சொல்லி நேரா அவங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சாங்க. வரலாற்றில் வருகிறது. அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைத்துவிட்டு இவர்கள் கீழே இறங்கி அவர்களுடைய கைகளை பிடித்து கேட்டார்கள், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் செருப்பை அணுவதற்கு எனக்கு அருகதை அல்ல, உங்கள் குதிரைக்கு பின்னால் உட்காருவதற்கும் எனக்கு அருகதை இல்லை. இதை நான் சுட்டி காண்பிப்பதற்காக சொல்லவில்லை. அப்படி இருந்த என்னை இப்பொழுது இவ்வளவு பெரிய பேரரசராக அல்லாஹ் தஆலா மாற்றி வைத்திருக்கிறார். இதற்கான ஒரே உதாரணம் யுஹல்லிபுல்லாஹு லைல வன்னஹார், அல்லாஹ்வினுடைய பிடியில் இரவும் பகலும் இருக்கிறது, நாட்களும் கிழமைகளும் இருக்கிறது. அவன் நினைத்தவருக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் என்கின்ற அந்த ஒற்றை ஆயத்தை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்கின்ற அந்த ஹதீஸை பார்க்கிற பொழுது சங்கைக்குரிய பெருமக்களே, உலகத்தினுடைய ஏற்றமும் தாழ்வும், வறுமையும் தோல்வியும், நமக்கான பொருளாதார இழப்பமாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய சோதனையாக நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கைக்கான வெற்றி என்பது மறுமை சார்ந்ததாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொல்லுவார்கள் சஹாபிகளுக்கு, வலனல் ஆஹிரா, நமக்கு மறுமை என்பது மட்டும்தான் இருக்கிறது. இந்த உலகத்திற்கான எல்லா தேவைகளும் இருக்கலாம், எல்லா விதமான வாழ்க்கைக்கான வரம்புகள் இருக்கலாம், எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மால் ஓட முடியும். ஆனால் ஒரு இடத்தில் நிற்கிற பொழுது அதற்கு பின்னால் எல்லாம் காலியானதாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாம் சேர்த்து வைத்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் நாம் வாழ்ந்தாலும், ஒரு இடத்தில் நாம் மையத்தில் நிற்கிற பொழுது அதற்கு பின்னால் எல்லாம் வெறுமையாக இருக்கும். மறுமை ஒன்று மட்டும்தான் நமக்கான மீட்சமாக, வாழ்க்கைக்கான வெற்றியாக இருக்கும் என்கின்ற அந்த செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே, உண்மைக்கான வாழ்க்கையும் உண்மையாக நாம் உணர்ந்து வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய அத்தனையும் நமக்கு மாயமாகத்தான் தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாழ்க்கை மட்டும்தான் வெற்றிக்கான, எல்லா விதமான வெற்றிக்கும் விமோசனத்திற்குமான வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. எல்லா விதமான காரியங்கள் நமக்கு வெற்றிகளை தந்தருள் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.